ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 324 பார்க்க போறோம். எடுத்ததும் வாண்டட் போஸ்டர்ஸ் மேக் இட் அரவுண்ட் த வேர்ல்ட் செலிப்ரேஷன் இன் தயர் ஹோம் டவுன்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கார்ப் மீட்டியர் ஃபிஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. கோபிக்கே இதை பார்த்துட்டு சங்கட்டமா தான் இருக்கும். ஹெல்மெட் போல இது அவங்களோட பிராண்ட் நியூ ஷிப் வேற. அவர் என்னடா அவர் பேருக்கு கூட இப்படி கருணை காட்டாம இப்படி தாக்கிக்கிட்டே இருக்காருன்பா. பேக்கேஜ் எதுவும் பண்ணாம தூக்குற போலதான் இருக்கும். வாட்டர்சனோட டவுன் பீப்புள் எல்லாரும் கோஸ்ட்ரா ஹெட்ஸ் நேவி கிட்ட இருந்து தப்பிச்சிருங்கன்னு சொல்லி கத்துவாங்க. இதை பாக்குற சில பேர்டே கொஞ்சம் லோவா, ஏன்னா மெரன்ஸுக்கு கேட்டா பிரச்சனைன்பா. ஃப்ராங்கி ஃபேமிலி சைட்ல இருந்து ஸ்ட்ரா ப்ரோ தப்பிச்சு போங்கன்னு சொல்லி கத்துவாங்க. திடீர்னு பார்த்தா ஜோரோ செயல சுருட்டுவான். இதை பார்த்தா மெரன்ஸ் எல்லாரும் அதுக்குள்ள கிவ் அப் பண்றாங்களா, எதுக்காக இப்படி செயல ஃபெயில் பண்ணாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. கார்ப் என் பேரை என்னாலும் கிவ் அப் பண்ண மாட்டான்னு பாரு. ஜோரோ கிட்ட செயல சுருட்ட சொன்னதே பாத்தீங்கன்னா ஃப்ராங்கியா தான் இருக்கும். அவங்க கிட்ட இது ஓகேவான்னு சொல்லி கேட்பான். அவனும் இந்த விஷயத்த புது ஷிப் கிட்ட விட்டுருங்கன்பா. லூஃபி உசாப்பன் சாப்பர்ல ஆடிட்டு இருப்பாங்க. நாம இதை பார்த்துட்டு உசாப்பு இதுக்கு முன்னாலேன்ட்டு ரைட்டு விடுன்ட்டு கண்டுக்காம விட்டுருவா. ஜோரோ இப்படி ஆடுறதை விட்டுட்டு வந்து ஹெல்ப் பண்ணலாம்லன்பா. சீரியஸா இப்ப இங்க இருந்து தப்பிச்சு போறக்கு தான் பாக்கணும், இல்லைன்னா பேட்டில் ஷிப் கையால காலின்பா. வர கிணன உதச்சு பறக்க விட்டுருப்பான். ஃப்ராங்கி அதுக்கு முன்னால இந்த ஷிப்புக்கு ஒரு பேர் வைக்கணும், அது ரொம்ப முக்கியம்பா. இந்த டைம்லயாடான்ட்டு எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. சாஞ்சி வந்த கேன் பல உதச்சு பறக்க விட்டுருப்பான். இது லைன் மாய்க்கனால அது சார்ந்துதான் பேர் வைக்கணுங்கிறப்ப லூஃபி அப்படின்னா கரடி சிங்கம் காடுன்பா. உசாப் மண்டையிலே தட்டி இது என்னடா பேருன்பா. உடனே ஓனாய் கரடி சிங்கம்பா. உசாப் எதுக்குடா எல்லா அனிமல்ஸ் பேரும் சொல்றேன்பா. லூஃபி அடுத்து ஸ்குவிட், ஆக்டோபஸ், சிம்பான்சின்பா. உசாப் மண்டையிலே தட்டிட்டே இது சிங்கம்டான்பா. ஃப்ராங்கி இது லைனான்ட்டு யோசிக்கிறப்ப கலிலா ஒர்க்கர்ஸ் பேசினதான் ஞாபகத்துக்கு வரும். பார்த்தா சன்ஃபிளவர் நல்லா இருக்குன்னு இருப்பான் டைல் ஸ்டோன். ஃப்ராங்கி அது சன்ஃபிளவர் கிடையாதுடான் இருப்பான். ஐஸ்பர்க் நீ கிங் ஆஃப் த பைரட்ஸ்க்கு செஞ்சு தர விஷயத்தை தானே மனசுல வச்சு இதை பண்ணின்பான். ஃப்ராங்கியும் ஆமான்ட்டு இது கிங் ஆஃப் த பீஸ்டா இருக்கணும்னு இருப்பான். டைல் ஸ்டோன் இந்த சூரியன் சூப்பரா இருக்குன்பா. ஃப்ராங்கி இது சூரியனும் கிடையாதுடான்ட்டு கத்திருப்பான். ஃப்ராங்கி ஆக்சுவலா அந்த ஷிப் எந்த பிரச்சனை வந்தாலும் ஷைனியா ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போல இருக்கு. அதனால இது 1000 கடல்களை தாண்டுங்கிறப்ப ஃப்ராங்கி இதை நான் சூரியனை சார்ந்து வைக்கலின்பான். ஐஸ்பர்க் ஆக்சுவலா இந்த பைரட் ஷிப்க்கு எனக்கு ஒரு பெர்ஃபெக்டான நேம் தோணுதுன்ட்டு த 1000 சன்னின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட லூஃபியன் சாப்பருக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். லூஃபி நான் வச்ச பேரை விட சூப்பரா தான் இருக்குன்பா. உசாப் மண்டையிலே தட்டி நீ வச்சதெல்லாம் பேரான்பா. ஜரோ நான் யோசிச்ச பாஸ் லைனால விட நல்லா தான் இருக்குன்பா. ராபின் கொஞ்சம் டார்க்னஸா வச்சிருக்கலான்பா. சாஞ்சி நான் மான்சியர் சன்ஃபிளவர்னு யோசிச்சேன், அதை விட அது பெட்டரா தான் இருக்குன்பா. உசாப் விளையாடுறீங்களாடான்பா. ராபின் 1000 கடல்களை ஷைனி ஸ்மைலோட கடக்கிற சன்னி. ஆக்சுவலா இதுதான் ஓகேவா இருக்குன்பா. ஃப்ராங்கி நான் யோசிச்ச பேரை கேளுங்கன்ட்டு ஃப்ராங்கியோட புது பேட்டில் ஷிப் லைன் கேங் சாம்பியன்பா. பார்த்தா யாருமே காதுல வாங்கிக்க மாட்டாங்க. ஹைஸ் பாப் சொன்னாதான் கிரேட்டா இருக்குன்பாங்க. ஃப்ராங்கில வெறுத்து போய் பூன்ட்டு கொண்டிருப்பான். சாஞ்சிலே இப்படி பண்றதை விட்டு வந்து காப்பாத்து, பேட்டில் ஷிப் வேற வருது, தாக்கிற போறானுங்க, எஸ்கேப் ஆகணும், அந்த புது டெக்னிக்கை பயன்படுத்துன்பான். ஃப்ராங்கி கடைசியா வாட்டர் செவனை பார்க்க ஒரு செகண்ட் தான் டைம் இருக்கும். இதை யூஸ் பண்ணா அவுட் ஆஃப் த சைட் போயிருவான்பா. லோஃபி ஒரு செகண்ட் தானான்ட்டு முன்னால போயிட்டு தாத்தா கோபி அப்புறம் அவன் பேர் என்ன அடே இன்னொருத்தனே உங்க எல்லாத்தையும் பார்த்தா எல்லாம் ரொம்ப சந்தோஷம்பா. எல்மப்போ என் பேரை மறந்துட்டானான்ட்டு தலை பிச்சுப்பான். கார்ப்னா இன்னும் என்னோட அட்டாக்க முடிக்கலன்னு பாரு. மீட்டியர் ஃபிஸ்ட் பண்ணவும் லூஃபி சிம்பிளா தட்டி விட்டு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நாங்க இப்ப அசால்ட்டா தப்பிச்சு போக போறோம், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்பா. கோபி இதை பார்த்துட்டு லூஃபி கூலா இருக்கான்னு நினைப்பான். கார்ப் தான் கடுப்பா இருப்பாரு, ஒரு பேர பையன் தாத்தா கிட்ட இப்படிதான் பேசுறதான்னு. ஹெல்மெப்பவும் வைஸ் அட்மைரல் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்பா. இதுக்கப்புறம் லூஃபி வாட்டர் செவன்ல இருக்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணுவான். ஐஸ் பாப்ஸ் நீங்க வேற லெவல், மாஸ்டர் கிரானி நீங்களும் தான், அப்புறம் எல்லாத்துக்கும் நன்றின்பா. சிம்னியாம ஏதோ பேசுவான் போலேன்பா. கோக்கரோ எனக்கு எதுவும் கேட்கலன்பாங்க. ஐஸ்பர்க் ஷோ ஆஃப் பண்ணிட்டு தான் போவாங்களோன்பா. ஃப்ராங்கி அங்க போய் ஏதோ ஒரு மிஷன் ஆன் பண்ணி விட்ட போல இருக்கும். இது ஆக்சுவலா ட்ரெஷரி ஆடமோட ஸ்ட்ரென்த் அட்வான்டேஜா வச்சு ஒரு பெரிய ஏர் கேனனை ஆக்சலரேட் பண்ணிவிடும் எமர்ஜென்சி டைம்லன்பா. அப்படியே மெரன் சைட் பார்த்தா ஒரு பெரிய செயின் பால வச்சுட்டு கார்ப் நிப்பாரு. லூஃபி இதை பார்த்துட்டு என்ன அதுன்பா. உசாப் சாப்பரன் சாஞ்சிக்கலாம் அள்ளு இருக்காது. கார்ப் என்னன்னா குறைச்சு மதிப்பிட்டியான்பாரு. கோபி இந்த தடவை அவர் உங்களை கொல்லாம விட மாட்டாரு, ஓடிரு லூஃபின்பா. கரெக்டா அவர் அட்டாக் வைக்கும் போதெல்லாம் வெளியே பாக்குறவங்க தான் பதறுவாங்க. ஃப்ராங்கி விசில் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா அந்த அட்டாக் ஷிப் கிட்ட வரப்ப நம்ம எல்லாம் செத்தோண்டான்ட்டு அலறுவானுங்க எல்லாரும். பார்த்தா ஃப்ராங்கி கூப்டே பஸ்ட் பண்ணிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிச்சுட்டு மேல பறக்கதை பார்த்து எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. மெரன்ஸ்ல என்ன அவங்க பறக்குறாங்களான்பாங்க. கோபிக்கல அதை பார்த்து சந்தோஷமா இருக்கும். ஆக்கிஜியுமே இதை திகைப்பட தான் பாப்பாரு. கார்ப் பரவாயில்லைய பசங்கன்பாரு. லூஃபில வேற லெவல்பா. உசாப் இந்த ஃபீலிங் எனக்கு ஞாபகத்துல இருக்குன்பா. மேரி யூஸ் பண்ணி ஸ்கை ஐலாண்ட் போயிருப்பாங்களா, அதை தான் யோசிப்பான். மேரின்ட்டு ஃபீல் பண்றப்ப ஃப்ராங்கி இங்க வந்தவன் இதுக்கு 3 கோலா பேரல் தேவைப்படும். இது மூலமா 1 கிலோமீட்டர்
வீசி அடிக்கப்படுவோம். இந்த ஷிப் மேரியால செய்ய முடியாததெல்லாம் செய்யும். அதோட பிரேவ் சோல தௌசண்ட்ஸ் அணி இன்ஹெரிட் பண்ணிருக்குன்பா. இந்த ஷிப்ஸ் உடஞ்சாலும் சரி என்ன ஆனாலும் சரி நான் ஃபிக்ஸ் பண்றேன். இந்த ஷிப் அண்ட் வெப்பன் திங்ஸ் எல்லாம் எங்கிட்ட விட்டுருங்கன்பா. கர்ப்பா அவனுக்கு தப்பிச்சிட்டாங்களான்ட்டு சிரிச்சுட்டு அதான் என் பேரன்கிறதுன்னு. இதுக்கப்புறம் வாட்டர் செவன்ல பார்த்தா காஷி இருந்துட்டு நம்ம கூப்பிட்டோம் வரல இல்லன்பா. தான் சோச் கிங் ப்ராமிஸ் பண்ணிருக்கான்ல எப்படி இருந்தா மெல்பாஃப் வருவன்னு. நமக்கு 300 வருஷம் காலம் டைம் இருக்குல்ல காத்திருக்கலான்பா. காஷியும் ரைட்டு தான்பா. இதுக்கப்புறம் கலீலா ஒர்க்கர்ஸ் ட்ரிங்க் பண்ண போவாங்க. சிம்னி கடலையே பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த கோக்குறோ சீக்கிரம் நம்ம ஸ்டேஷன் போகணும்பாங்க. பிராங்கி ஃபேமிலி சைடு பார்த்தா அவனுக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியாம சொதப்பலாதான் இருப்பானுங்க. ஐஸ்பர்க் இப்படிதான் நடக்கும் தெரியும்டான்ட்டு வந்து நிப்பான். என்ன நக்கல் பண்றேன்னு கேட்பான் ஜாம்பாய். அவர் இல்ல கலீலாவில் ஒர்க் தர வாங்கன்னு. எல்லாரும் ஐஸ்பர்க்ன்ட்டு டக்குன்னு ப்ரோன்னு சந்தோஷப்படுவாங்க. நம்மளோட புது ப்ரோன்ட்டு அந்த பைபுலைகளும் மோசோன் கிவியும் கத்தவும் ஐஸ்பர்க் இது மட்டும் வேணாண்டான்பா. இதுக்கப்புறம் கிராண்ட் லைன்ல இருக்க ஒரு ஐலாண்ட்ல கட்டுவாங்க. ஸ்மோக்கர் ஒரு பைரட்டை பிடிச்சிருப்பான். அவன் தலைக்கு 50 மில்லியன் பெரி தான் பவுண்டிங் அதை தெரிஞ்சிட்டதும் லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பான். டஷிக்கு கேப்டன் ஸ்மோக்கர் இதை நீங்க பார்த்தாகணும் ஓடி வருவா. பார்த்தா வேற ஒருத்தங்கிட்ட போஸ்டர் கொடுப்பா. ஸ்மோக்கர் யார்கிட்ட கொடுக்குற முதல் கண்ணாடியை போடுன்பா. பார்த்தா ஸ்ட்ரா ஹெட்ஸோட வாண்டட் போஸ்டரை கொண்டு வந்திருப்பா. ஸ்மோக்கர் நம்ம மெரைன்ஸா இருக்கனால நமக்கு எப்பவுமே ஒரு லிமிட் இருக்கு. நான் வெறும் கேப்டன் தானே. நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய ஹையர் ரேங்க்கு போகணும். அப்புறம் நிஸ்லாபில அவனுங்க பண்ண காரியம் உலகத்துல எல்லா மூலையில இருக்க பைரட்ஸ்க்கும் போய் சேர்ந்திருக்குன்பா. டஷிக்கு அப்படியான்பா. ஸ்மோக்கர் இதுல என் ப்ரைடு இருக்கு. நான் கண்டிப்பா அவனுங்களை நியூ வேர்ல்ட்ல வச்சு காலி பண்ணுவன்பா. இதுக்கப்புறம் பராட்டியால பார்த்தா செஃப் நியூஸ் பேப்பர்ல வந்து அந்த எனிஸ்லாபி விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு சாஞ்சியோட வாண்டட் போஸ்டரை காட்டுவாரு. இதை பார்த்த செஃப்ஸ் எல்லாரும் கண்ணா பின்னான்னு சிரிப்பானுங்க. அண்ட் ஆல்சோ பராட்டிய ஹோட்டல்ல ஒட்டி வச்சிருவானுங்க. எப்படி இருந்தாலும் ஹோட்டலுக்கு ரீவிசிட் பண்றதுக்கு நீ வருவில அப்ப பாக்கலான்ட்டு. இதுக்கப்புறம் ஈஸ்ட் ப்ளூல இருக்க லூஃபியோட ஹோம் டவுனான ஃபூஷா வில்லேஜ்ல காட்டுவாங்க. எல்லாரும் லூஃபி தான் இங்க இருந்து போய் சக்சஸ்ஃபுல் பைரட்டா இருக்கான். தலைக்கே 300 மில்லியன் பவுண்டிடான்ட்டு எல்லாம் பயங்கரமா தண்ணியை போட்டு அளப்பறையை கொடுப்பானுங்க. மேயர் டே இதெல்லாம் வெக்க கேடுன்னு லூஃபிக்கு சேஸ்னு கத்துவாங்க. மேயர் ரைட்ரான்ட்டு உட்காந்துருப்பாரு. மாக்கினோ வந்துட்டு சாப்பரோட போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. லூஃபி நல்லா இருப்பான் போல ஜாலியா ஃபன் பண்ணிட்டு. அவன் வச்சிருக்க பெட் சூப்பரா இருக்கு. அது நல்ல ஃப்ரெண்ட்ஸை சேர்த்திருக்கான் போலன்பாங்க. மேயர் ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்களா கிரிமினல்ஸ். நம்ம ஊர்ல இருந்து இப்படி ஒரு விஷக்கிருமிய கிரிமினலா போய் நிக்கிறானே. நான் வேர்ல்ட் கவர்மெண்ட் எதிர்த்த பைரட்டை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டதில்லைன்ட்டு டேபிள் தட்டுவாரு. டக்குனு கார்ப் இந்த விஷயத்துல என்னதான் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் தான் இந்த கிரைமே ரொம்ப மெஸ்அப் ஆனது. அண்ட் மொத்த குடும்பமே இப்படிதான் இருக்காங்க. டாடானுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பாரு. டக்குன்னு பார்த்தா லூஃபின்ட்டு சேர் பண்ணுவானுங்க. மேயர் வாய மூடுங்கடா குரங்குகளான்னு பாரு. இதுக்கப்புறம் ஊசாப்போட சிறப்பு வில்லேஜ்ல காட்டுவாங்க. பார்த்தா அங்க இருக்க பசங்க சோச் கிங் இவரு நம்ம தலைவர் தானு சொல்லி பேசுவானுங்க. காயா மூக்க வச்சே கண்டுபிடிச்சிருப்பா. அண்ட் அவன் பொய்களை உண்மையாக்கி இருக்கான்னு சொல்லி பேசும்போது காயா எந்திரிச்சு போய் நான் டாக்டருக்கு படிக்க போறேன். அவன் கிராமத்துக்கு திரும்ப வரப்ப அவனோட காயங்களுக்கு நான் தானே மருந்து கொடுக்கணும். அவன் கதைகளையும் கேட்கணும்லன்ட்டு கிளம்பி இருப்பா. பசங்களும் இதை பார்த்துட்டு எனக்கு கேப்டனை பார்த்தா பொறாமையா இருக்கு. அவர் மட்டும் இந்த பொண்ணை சேடாக்குனா கண்டிப்பா அவர் சும்மா விட மாட்டேன்னு பேசிப்பானுங்க. இதுக்கப்புறம் ஈஸ்ட் ப்ளூல இருக்க ஜோரோவோட ஹோம் டவுனான ஷிமோட்சுகி வில்லேஜ்ல காட்டுவாங்க. கோஷிரோ கிட்ட பசங்க ஜோரோ இங்கதான் படிச்சாரா அவர் கூல்னு சொல்லி பேசிப்பாங்க. கோஷிரோ அவனை எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணாதீங்கடா தப்புன்னு பாரு. பசங்க ஏன் அப்படிலாம் சொல்றீங்க பைரட் ஆகுறது அப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்பானுங்க. அவரு டே நான் அதெல்லாம் பாடம் எடுக்கலின்னு பாரு. நல்லா ஃபேவரட்டிசம் காட்டுறீங்க ஐயான்பானுங்க. கோஷிரோ சிரிச்சுட்டு மனசுக்குள்ள என் இஸ்லாபில என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல உனக்குன்னு ஒரு பாதை இருக்கலையே அவன் மனசுக்குள்ளேன்னு நினைப்பாரு. இதுக்கப்புறம் ஈஸ்ட் ப்ளூல இருக்க நாமியோட ஹோம் டவுனான கோகோயாஷி வில்லேஜ்ல காட்டுவாங்க. நொஜிகோ கென்சோக்கு டேஞ்சரின்ஸ் கொண்டு வந்து வைப்பா. அவன் நான் கடையிலே வந்து வாங்கியிருப்பலான்பா. அவன் நீங்க தான் எனக்கும் நாமிக்கும் அப்பா போல. நான் எதுக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ண போறேன்பா. கென்சோ அதை கன்சல்ட் பண்ணலையன்ட்டு வேற எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கலான்னு பார்த்தா அவனுங்க கிட்ட லைனே போக மாட்டேங்குதேன்பா. நொஜிகோ எதுக்குன்னு கேப்பா. கென்சோ நாமியோட பிக்சரை பவுண்டி போஸ்டர்ல வச்சது ஓகே தான். ஆனா அதுக்குன்னு இப்படிமா வைக்கிறது. இதனால அவ தலைக்கு ஆசைப்பட மாட்டானுங்க. மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் தான் ஜாஸ்தியா வரும். எதுக்காக இப்படி பண்ணணும்னு பாரு. நொஜிகோ நீங்களே பெருசா ஃப்ரேம் அடிச்சு வச்சிருக்கீங்களே. அப்புறம் கடைசியா நீங்க கேட்ட வாக்கு நிறைவேறிச்சுங்கிறதுக்கான அர்த்தம் தானே இதுன்பா. நாமி அன்னைக்கு ஸ்மைலோட தான் இருக்கணும். அவ அழுதான் உன்னை உயிரோட விட மாட்டேன் இருப்பார் இல்லையா லூஃபி கிட்ட. அதை யோசிச்சுட்டு அது அந்த பைரட்டோட வேலை தான் பாரு. நொஜிகோ அப்ப அந்த சிரிப்பு வேண்டாமான்னு கேப்பா. கென்சோனா அப்பெல்லாம் சொல்லலேன்னு பாரு. இதுக்கப்புறம் கிராண்ட் லைன்ல இருக்க சாப்பரோட ஹோம் டவுனை காட்டுவாங்க. சக்குரா கிங்டம். குறைக மேல இருந்து கீழே வர ரோப்புக்கு ராபிட்ட பயன்படுத்தி வருவாங்க. டாக்டர் தான் கூப்பிட்டு விட்டுருப்பான். நான் பிஸி உமன் எதுக்கு கூப்பிட்டீங்க போது இந்த போஸ்டர்ஸ் பாருங்க புரியும்பா. அவங்க என் இளமையோட ரகசியம் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்பாங்க. அண்ணி இப்ப இந்த கிங்டமோட ராஜா எல்லாரும் போல வந்து கோட்டையில வசிக்கலாம்லன்பாங்க. டால்டன் நான் இங்கே வாழ்ந்து பழகிட்டேன் எனக்கு இதுவே ஓகேன்றுவான். ஒரு ஹஸ்ட்ராஹட்ஸோட வாண்டட் போஸ்டர்ஸ் பாக்குறப்ப டால்டன் ரீசெண்டா எனிஸ்லாபில பண்ண பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் இது வந்திருக்குன்னு பாரு. குரேஹா சாப்பரான்ட்டு பாக்குறப்ப டால்டன் கண்டிப்பா வாண்டட் போஸ்டர்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கணும்பா. குரேஹா அவன் இப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காத பாக்குறதே போதும்பாங்க. இதுக்கப்புறம் கிராண்ட் லைன்ல இருக்க அலபாஸ்தா சாண்ட் கிங்டம் காட்டுவாங்க. இக்ராம் மிஸ் ஆல் சண்டே இவங்க கேங்லியா கண்டிப்பா அதை பத்தி விவி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சோகமாவாங்கன்பா. விவி அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு எனக்கு எந்த வருத்தமும் கிடையாதுன்பா. இக்ராம் நீங்க ஷாக் ஆவீங்கன்னு நினைச்சேன்பா. விவி கருவை கிளீன் பண்ணிட்டு அவன் கூட இருந்தா அவன் என்ன யோசிக்கிறான்ல யாருக்கும் தெரியாது. ஆனா அவன் செய்யற விஷயம் எல்லாம் ஓகேவா தான் இருக்கும். ஏன்னா அவன் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போறவன். நான் அவனோட டெசிஷன்ஸை மதிக்கிறேன்பா. இக்ராம் நல்ல ஃபைன் லேடியே வாழ்ந்திருக்கீங்கன்ட்டு கண் கலங்குவான். விவி இதுக்கு எதுக்கு அழுதுட்டுன்பா. அப்படியே கிராண்ட் லைன்ல இருக்க பால்டிகோன்கிற இடத்துல காட்டுவாங்க. இது லேண்ட் ஆஃப் ஃபைட் சாயில்னு சொல்லுவாங்க. சவுத் ப்ளூல ரெபல் செஞ்சுராவையும் கைப்பற்றிக்கிட்டாங்கிற இன்ஃபர்மேஷன் வரும். டிராகன் இன்னொரு நேஷன் வீழ்ந்துருச்சான் பாரு. டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல பேசுறவன் அப்ப என்ன அடுத்த நாத் ப்ளூவான்னு கேட்பான். டிராகன் இது போரா இருந்தாலும் இந்த வெற்றியில நம்ம ஹம்பிளா இருக்கணும் பாரு. அவனும் சரி சார்ன்ட்டு சாரி கேட்பான். டிராகன் வாண்டட் போஸ்டர்ஸ் பார்த்ததும் இது என்னன்னு கேட்பாரு. அவனுங்க இந்த பசங்க தான் அலபாஸ்தாவில் குரோக்கடைல காலி
பண்ணுது. அப்புறம் இன்னிங்ஸ் லாபில பெரிய சம்பவம் பண்ணிருக்கானுங்க. அந்த உண்மையை கவர்மெண்ட்னால மறைக்க முடியல. இவங்களோட மொத்த குரூவுக்கும் 666 மில்லியன் 50 பெரிஸ் பவுண்டி இருக்கு. அப்புறம் இந்த கேப்டன் பையன் இருக்கான்ல, அவங்க கார்போட பேரனாமான் பாரு. டிராகன் பாட்டுக்கு கிளம்புறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பான். டிராகன் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன் பாரு. வெளியே வந்த டிராகன், நீ உன் விருப்பத்துப்படியே வாழு லூஃபி. இந்த கால ஓட்டத்துல பல சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஸ்பிரிட்ஸோட ரிசல்ட்டா இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் இந்த உலகத்தை பத்தின கேள்வியை கேட்க ஆரம்பிப்பாங்கன்னு பாரு. இந்த இடத்துல த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹைனஸ் கிரிமினல் ரெவல்யூஷனிஸ்ட் டிராகன் மங்கி டி டிராகன் போடுவாங்க. டிராகன் சீக்கிரமா நீ நானும் பார்த்துப்போம் சன்னு பாரு. லூஃபி எல்லாரும் தயாரா சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸான உசாப் அண்ட் ராபினை மீட்டதுக்கு, அப்புறம் நம்ம புது க்ரூமேட் அண்ட் ஃப்ரெண்டான ஃப்ராங்கி, அப்புறம் நம்மளோட பைரட் ஷிப்பான புது 1000 அன்னைக்குன்ட்டு சேஸ் பண்ணிப்பாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. லூஃபி அடுத்த டெஸ்டினேஷன் ஃபிஷ்மேன் ஐலாண்டுன்பா. இதோட எபிசோட் முடிஞ்சது. த மோஸ்ட் ஹைனஸ் பவர் பிளாக் பியர்ட்ஸ் டார்க்னஸ் அட்டாக் சேஸ்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.